ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்தியன் எக்கானமி இஸ் மார்க்டு பை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ். இங்கே என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், வேலைவாய்ப்பில் சிக்கல்கள். இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று சரியானவைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதிக தலா வருமானம் வர வேண்டும், வர வேண்டும். ஏன்னா வேலைவாய்ப்பில் சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விதம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா, உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம். உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, தொழிற்சாலைகளில் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கணும், தொழிற்சாலைத்துறை அப்படின்னு கொடுத்துருக்கணும். இங்கே அதனால் இது தப்பு. 1, 3 வந்து சரி. ஏன் இந்த 1 சரி அப்படின்னா, இங்கே அதிக தலா வருமானம் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னல. அப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தில் இந்த தலா வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து கணக்கிடுறாங்க. இந்த இந்திய பொருளாதாரம் இந்த ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி அப்படின்னு படிச்சிருப்பீங்கள்ல, இதுதான் இந்த கான்செப்ட்டு. இந்த தலா வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து போகலாம். இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் எது? இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் எது? இதற்கு சரியான விடை 1961க்கு பிறகு தான் நகரமயமாக்கல் வந்து துரிதமாக, அதாவது விரைவாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார்? மன்மோகன் சிங்கா, அமர்த்தியான் சென்னா, சுந்தர் பிச்சையா, ஜவஹர்லால் நேரு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சுந்தர் பிச்சை தான் வரும். சுந்தர் பிச்சை. இது வந்து 11th புக்கில் 7th லெசனாக இருக்கும், எக்கனாமிக்ஸில் 7th லெசனாக இருக்கும். முதல் பாக்ஸ் கொஸ்டினே அதுதான். ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னே டிஜிட்டல் இந்தியா வில் பி எ குளோபல் பிளேயர் இன் டிஜிட்டல் எக்கானமி, ஹூ செட் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்து, பொருளாதார சரிவின் அறிகுறி, எக்கனாமிக் ரெசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து வரிசைப்படுத்தணும். முதல்ல என்ன வரும், இரண்டாவது என்ன வரும், மூன்றாவது என்ன வரும், நான்காவது என்ன வரும் அப்படின்ட்டு இதற்கு வரிசைப்படுத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது முதல்ல கூலி வந்து உயரும். கூலி உயர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விரைவான தொழில் வளர்ச்சி வந்து நடைபெறும். இந்த விரைவான தொழில் வளர்ச்சியினால் நிலையான அரசியல் சூழல் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையின்மையும் அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. இதற்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு 100 ரூபா வர இடத்துல நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு 100 ரூபா வர இடத்துல 200 ரூபா வருது. சம் எக்ஸாம்பிள் தான், சரி ஓகே. 1000 ரூபா வர இடத்துல 2000 ரூபா வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைக்கு மீறி இன்னும் பொருட்களை வாங்குவீங்க. உங்களுக்கு தேவைக்கு மீறி அந்த பொருட்கள் எங்கேருந்து வரும்? அதை கம்பெனியை உற்பத்தி செய்கிறது எது? அது தொழில் தான். அதனால் அந்த தொழில் வளர்ச்சி வந்து மேம்படும். இந்த தொழில் மேம்படணும் அப்படின்னா, இந்த தொழில் மேம்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த இதில் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க அந்த அரசியல் சூழலை நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்பின்மை வந்து உயர ஆரம்பிக்கும். ஏன் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னா, அனைவருக்குமே கையில் காசு இருக்குது, விரைவான தொழில் வளர்ச்சியும் இருக்குது. ஆனால் அனைவருமே கன்சம்ஷன் பண்ணுவாங்களா, அதாவது நுகர்வு செய்வாங்களா, பொருளை வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். அதனாலேயே
இது கடைசியாக வருது. இதை ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்கானமி வளர்ந்து கொண்டே போய் அது அப்படியே கீழே வர்றது தான் இந்த எக்கனாமிக் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது? சேமிப்பை உயர்தல், முதலீடு உயர்தல், முதலீட்டு உற்பத்தி சதவீதம் உயர்தல், வாழ்க்கை தரம் உயர்தல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வாழ்க்கை தரம் உயர்தல். ரைசிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிவிங்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. இதற்கு தான் மொத்தம் 2 இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று HDI, இன்னொன்று PQLI அப்படின்னு சொல்லி 2 இண்டிகேட்டர் இருக்குது. இதை 2ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட கரண்ட் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸில் இது முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் அதில் முக்கியம். ப்ளஸ் நிதி ஆயோக் ஒன்று வெளியிடுவாங்க. நிதி ஆயோக் அவங்க வந்து ஸ்டேட் வைஸ் ஒன்று வெளியிடுவாங்க. அதுவுமே முக்கியம். 2ஐயுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, பொது உடைமை அறிக்கை என்ற நூலை எழுதியவர் லெனினா, ஸ்டாலினா, கார்ல் மார்க்ஸா? கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஆடம் ஸ்மித்தா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பொது உடைமை அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். பொது உடைமை, இந்த சமத்துவம் ஞாபகம் வச்சுங்க. சமத்துவம் அப்படின்னு சொன்னதும், சமத்துவ கொள்கை சொன்னதும் இவர் தான், கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லுவார். அதனாலேயே இந்த கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிச்சிடலாம். இந்த பொது உடைமையோட முக்கிய கொள்கை, எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொள்கை அப்படின்னா எய்மு, கோல் அப்படின்னு சொல்லலாம். இதோட முக்கிய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுநலம், பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் இது வந்து இவரை ரொம்ப அதிகமாக படிக்கிறோம், கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் தான் முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. லெசிஃபேர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடையில்லா பொருளாதாரத்தை உருவாக்க முயற்சி, தடையில்லா பொருளாதாரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அதனால தான் ஆடம் ஸ்மித்தை முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நவீன பொருளியலின் தந்தை யார்? ஜேஎம் கீன்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போகலாம். கீழ்கண்டவற்றுள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும். கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல். இரண்டாவது, இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. இது 2ல் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லணும். இதற்கு சரியான விடை 2மே சரிதான். ஏன்னா கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. அடுத்தது, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சிருக்கிறது தான் இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது, 1940இல் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் யார்? 8 முன்னணி அரசியல்வாதிகளா, 8 முன்னணி பொருளியல் அறிஞர்களா, 8 முன்னணி தத்துவவாதிகளா, 8 முன்னணி தொழிலதிபர்களா? நீங்கள் எவ்வளவு மைன்யூட்டாக அக்யூரஸியாக, இங்கே தான் முக்கியம், அக்யூரஸி அப்படிங்கிறது, அக்யூரஸியாக படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே தான் முக்கியம். அரசியல்வாதின்னு தெரியுமா, பொருளியல் அறிஞர் தெரியுமா, தத்துவவாதின்னு தெரியுமா, தொழிலதிபரா? இதற்கு சரியான விடை தொழிலதிபர்கள் தான். இந்த தொழிலதிபர்கள் அப்படிங்கிறவர் இவங்க வந்து இந்த பாம்பே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாம்பே பிளான், இது நம்ம இந்தியாவோட பொருளாதார திட்டம் வந்து 5 ஆண்டு திட்டம் தான், 5 ஆண்டு திட்டம். ஆனால் இது விஸ்வேஸ்வரையா எத்தனை ஆண்டு திட்டம் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரோட பிளான் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருப்பார் விஸ்வேஸ்வரையா. அவர் வந்து 1934 இந்த புக்கை வெளியிட்டிருப்பார். அதில் அவர் 10 ஆண்டு திட்டமாக சொல்லியிருப்பார், 10 ஆண்டு திட்டமாக. ஆனால் இந்த லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, 8 முன்னணி தொழிலதிபர்கள் பயன்படுத்துறது, இது வந்து 15 ஆண்டுக்கான திட்டம், 15 ஆண்டுக்கான திட்டம். இது வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது தோல்வி தான் அடைஞ்சது, வெற்றி அடையல, தோல்வி தான் அடைஞ்சது. இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இந்த 8 தொழிலதிபர்களில் பார்த்துக்குங்க. இதில் டாட்டா ஒருத்தர் வருவார், டாட்டா, அதையும் பார்த்துக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 8 தொழிலதிபர்கள் பற்றி பார்த்துங்க. அதை கொடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த 8 தொழிலதிபர், பாம்பே திட்டத்தில் இருந்த 8 தொழிலதிபர்களில்
சேராதவர் யார் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து வச்சுங்க. அடுத்தது, டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் யாருன்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. காரல் மார்க்ஸ் யார்? பொது உடைமை சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இதில் என்னது? சமத்துவம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இந்த சமத்துவம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. முதலாளித்துவம் யார்? ஆடம் ஸ்மித்து. கலப்பு பொருளாதாரம், இந்த கலப்பு பொருளாதாரத்தை முன்மொழிஞ்சவர் யார்? அதையும் பார்க்கணும். கலப்பு பொருளாதாரத்தை முன்மொழிஞ்சவர் இங்கே கொடுக்கல, இந்த இதில் முன்மொழிஞ்சவரை பற்றி கொடுக்கல. இந்த 12th புக்கில் இருந்தால் பார்த்து வச்சுங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அடுத்தது, பெருமந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. முதலாளித்துவ முறையா, சமதர்ம முறையா, ஜனநாயக முறையா, கலப்பு பொருளாதார முறையா? இந்த பெருமந்தம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 1924, அதாவது ஒரு என்னன்னா 1930, 28 to 30 இங்கே பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. இந்த பொருளாதார பெருமந்தம் நீங்கள் குரூப் 1க்கு படிக்கிறீங்க, ஞாபகம் வச்சிங்க. இந்த குரூப் 1க்கு படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை, என்ன அப்படின்னா அதுதான் அனலைட்டிக் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதார பெருமந்தத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும். பொருளாதார பெருமந்தம்னா என்ன அப்படின்னு, அது ஏன் அமெரிக்காவில் ஏற்பட்டது அப்படின்னு. இது ஏற்பட்டது அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காவில் என்ன? முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதற்கு ஆன்சர் அதுதான், முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவ முறை. இந்த முதலாளித்துவ முறை இது இந்த மக்களோட தேவைகளுக்கு அவங்க பதிலளிக்க தவறிட்டாங்க. இதுதான் உண்மை. அடுத்தது, காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? இதை நான் முன்பு நடத்தின வீடியோலேயே சொல்லிட்டேன். காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இன்னொன்று SN அகர்வால்னு சொல்லியிருப்பேன். காந்தியோட சீடர் தான் அவர். ஸ்ரீமன் நாராயணனும் வருவார். காந்திய திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு? 1944 இது உருவாக்கப்பட்டிருக்கும். மக்கள் திட்டம் யார்? MN ராய் மக்கள் திட்டம். விஸ்வேஸ்வரையனா புக் எழுதியிருப்பார் 1934. தி பிளான் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். இவர் மைசூரோட திவானாக இருந்திருப்பார். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். எந்த ஊரோட திவானாக இருந்திருப்பார் அப்படின்னு, மைசூரோட திவானாக இருந்திருப்பார். இதே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போகலாம். காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸ் சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, விவசாயத்துறை. காந்தி என்னத்தை விரும்பினார்? கிராம பொருளாதாரத்தை விரும்பினாரா? கிராமங்கள் அதிகமாக இருப்பது விவசாயம் மற்றும் குடிசை தொழில்கள் ஆகிய 2 தான் இருக்கும். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பொருளாதார சூழலியலின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, MS சுவாமிநாதன். சூழலியல்னு வந்திருக்கா, எக்காலஜி அப்படின்னு. இதற்கு சரியான விடை MS சுவாமிநாதன் தான். அது சர்வோதயா பிளான் ஃபார்முலேட்டட் பை சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். சர்வோதயா திட்டம் யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா வினோபா பாவே கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். இதன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இதில் விவசாயம், அக்ரிகல்ச்சர், சிறு குறு கிராம தொழில்கள், குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது. அடுத்தது FDIயை ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். FDIயை இவர் எதிர்த்தார்.
எதிர்த்தார். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர காலகட்டம். அப்போ அனைவருமே பங்கு வாங்கிட்டா இங்கே வந்து திருப்பியும் அடிமைப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் அதை வந்து எதிர்த்தார். ஞாபகம் வச்சுங்க, எதிர்த்தார், ஆதரித்தார் கிடையாது, எதிர்த்தார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்து, த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இந்தியா 5-year பிளான் டிரைவ்டு ஃப்ரம். எங்கேருந்து? இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரஷ்யா. இந்த ரஷ்யா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்போ வல்லரசாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1928 வல்லரசாயிருச்சு. 1928 வல்லரசாயிருச்சு. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியாக மாறிடுச்சு. டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடுச்சு. இந்த ரஷ்யாவில் தான் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, கனரக தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு 1956 தான் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். யாரோட? பிசி மஹல்னோபிஸ் அப்படிங்கிற அவர் வந்து முன்மொழிஞ்ச 2வது 5 ஆண்டு திட்டத்தின்படி அதற்கு முன்மொழிவு கொடுத்துருப்போம். இவங்க வல்லரசாக மாறினது எதனால் அப்படின்னா, கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான். கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால தான் இவங்க வல்லரசாக மாறினாங்க. இந்தியாவும் அதேமாரி தான். அக்ரிகல்ச்சரை விட நம்ம அக்ரிகல்ச்சரல் செக்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சர்வீஸ் செக்டருக்கு தாவிட்டோம். ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டரை விட்டுட்டோம். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்னால தான் நாம் இன்னும் வல்லரசாக முடியல. 2047 நம்ம விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியிட்டிருக்காரு. இதன்படி 2047 நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது 1. காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். 2வது கூற்று, தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திரதத், டி.இ. வாச்சா பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர் அப்படின்னு இருக்குது. இதில் என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி. அதாவது தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்திய வளங்களை எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அது என்ன புக்கு? செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஞாபகம் இருக்கா? இது வந்து எங்கே படிச்சிருப்பீங்க? ஐஎன்எம்மில் படிச்சிருப்பீங்க. ஐஎன்எம்மில் இது வந்திருக்கும். செல்வ சுரண்டல் கோட்பாடு வெளியிட்டவர் யார் அப்படின்னு, அது தாதாபாய் நவ்ரோஜி தான். அடுத்தது, இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியியலாளர்? இங்கே தான் முக்கியம். பொறியியலாளர் அப்படின்னா இங்கே யார் அப்படின்னு. இதற்கு சரியான விடை விஸ்வேஸ்வரய்யா தான். விஸ்வேஸ்வரய்யா இவர் ஒரு இன்ஜினியர். பொறியியலாளர்னா இன்ஜினியர். அதுக்கு ஒருமே தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இன்ஜினியர் தான். ஏன்னா நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது. விஸ்வேஸ்வரய்யா ஹால் அப்படின்னு போட்டு ஒரு இன்ஜினியரிங் ஹால் வந்து இருக்கும். அந்த ஹாலில் தான் ஆடிட்டோரியம் மாரி அங்கே உட்கார வச்சுருவாங்க. எந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் அங்கே தான் நடக்கும். விஸ்வேஸ்வரய்யா ஹால்னால் என்னன்னே தெரியாது எனக்கு. உண்மையாலும் இப்போ தான் தெரியுது. இப்போ இல்லை, ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே இது எனக்கு தெரியுது. அடுத்து, மிக்சடு எக்கானமி இம்ப்ளைஸ், அதாவது கலப்பு பொருளாதாரம்ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல் தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. அடுத்தது, இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் எப்போ அப்படின்னா ஜூலை 24. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஜூலை 24, 1991. இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆகஸ்ட் 24, ஜூலை 24 இது இரண்டுக்குமே பார்த்துக்குங்க. ஜூலை 24 தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னல அந்த 8 தொழிலதிபர்கள் நேம் வந்து இதில் படிச்சுக்கணும். இதோட அந்த ஃபஸ்ட்டு இது முடியுது. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற முதல் பார்ட் வந்து அந்த சிலபஸ் படி முடியுது. சிலபஸ் படி இந்த இந்திய பொருளாதாரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது முடியுது. அடுத்தது 5 ஆண்டு திட்டம் தான் பார்க்க போகிறோம்.
அதையும் பார்த்துருவோம். 3வது இந்திய தொழிலதிபர்கள் படிச்சிட்டிங்களா? அடுத்தது இந்த பெருமந்தம் மொத்தம் 2 இதில் நடந்திருக்கும். ஒன்று 2018 நினைக்கிறேன், 2018 1930. இந்த 2ஐயுமே படித்து வச்சுங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் படித்து வச்சுங்க. எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதையும் படித்து வச்சுங்க. இந்திய பொருளாதாரத்தை படிக்கும்போது அது அமெரிக்க பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஏற்படுற ஒரு இது இந்தியாவிலையும் வரும். அதனால் அதை அமெரிக்காவை கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். இந்த 3ஐயுமே படித்து வச்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். புக்கில் இருக்கிறத மட்டும் படிங்க. புக்கை தாண்டி அதர் சோர்ஸுக்கு போவேன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடையாது. இது சொன்னது எக்ஸ்ட்ரா தான். ஆனால் இது எதற்கு அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும் அப்படின்னா இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.